ஏண்டி காலையில ஏன் மூஞ்சி இப்படி தொங்க போட்டுட்டு இருக்க? என்னது மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்கானா? உங்களுக்கு வேற வேலை இல்ல? மணி எத்தனை ஆகுது? உங்க பிள்ளைய போய் எழுப்புங்களேன். அதானே காலையிலே உனக்கு நான் தான் கிடைச்சானா, நீ போய் எழுப்ப வேண்டியதானே? எனக்கு வெளியே எவ்வளவு வேலை இருக்கு. உங்களுக்கு வேலை இருக்கா? அப்ப எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லாம நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேனா? இம்மதான் நான் அடுப்பாங்கரைக்கே போனோம். சோறு வேணுமா எப்படி? சரி சரி கத்தாத, கடிச்சு கடிச்சு வச்சிருவ போல, போய் எழுப்புதேன். இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு நான் படுத பாடு இருக்கே. சப்பா. நம்ம பேச வேண்டியதெல்லாம் அவ பேசிட்டு போறா. என்ன போலையா? இவன் என்ன பாதி கட்டில இப்படி படுத்தடக்கா? இல்ல எந்தில மணி ஆகுதுல, உன் அம்மா காட்டு கத்து கத்திட்டடக்கா. மணி ஆகுதா? மணி எத்தனை மணி ஆகுது? எத்தனை மணி ஆகுதுன்னு எந்திரிச்சுதான் பாராமல. அப்ப என்னப்பா கொஞ்ச நேரம் தூங்க விடுதியலா? அம்மேட்ட போய் சொல்லல தூங்குதேண்டி. சரி போங்க வாரேன். எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு வா, காப்பிய குடிப்போம். அவ எஞ்சிட்டாளா? அவளை போய் எழுப்புங்க. என் பிள்ளைலாம் எஞ்சி குளிச்சுட்டாளா? எந்தில அவ ஒரு முந்திரி கொட்டை, நமக்கு முன்னாடியே எந்திரிச்சு நம்ம உயிரை தான் வாங்குவா. இதனால தானே அம்மா நம்மளை திட்டுதாவ. அம்மா அம்மா நான் எந்திரிச்சு ட்ரெஸ்ஸே போட்டுட்டேம்மா. இவனே எந்திக்க கூட இல்ல. இல்ல இப்ப எந்திக்க போறியா இல்லையா? எனக்கு கோவம் வந்துச்சுன்னா உன்னை அற பிரித்துருவேன். எந்தில விளக்குமாறு டீய போது பாரு. அம்மா அம்மா எந்திரிச்சிட்டேம்மா, கத்தாதியம்மா, எந்திக்கம்மா. இந்த பிள்ளைகிட்ட கத்தி கத்தியே ஆவிலாம் போகுது. யாராவது வந்து ஒரு உதவி பண்ணுதுவளா? ஏன் நீ தான் வாயம்மா. வாரம்மா, ஆனா நீங்க என்ன மட்டும் திட்டுங்கம்மா, அவனை ஒண்ணுமே சொல்லாதீயம்மா. அவன் பாருங்கம்மா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். அம்மா அவ போய் சொல்லுதாம்மா, அங்க பாருங்க நான் பெட்ஷீட்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வா, நான் காபி போட்டு வச்சிருக்கேன். அம்மிட்ட மாட்டியா விடுதா? இரு ஒண்ணு நான் வச்சுக்கிறேன். போல உன்னால முடிஞ்சதை பாருல போல. எவ்வளவு பாத்திரம் கிடக்கு. ஒத்தால என்னத்தெல்லாம் விளக்க. ஏதாவது ஒண்ணு வந்து அம்மா உனக்கு என்ன வேலை பார்க்கணும் நான் பார்த்து தரட்டா அப்படின்னு கேட்கா. பொம்பளை பிள்ளையும் அப்படிதான் இருக்கு, பொம்பளை பிள்ளையும் அப்படிதான் இருக்கு. என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்கிய? ஒன்னும் சொல்லல தாயி. உன் சம்பளம் எங்க? நேத்து வந்துதா எப்படி? ஏன் சம்பளத்தை நான் நேத்தே எடுத்து போட்டுட்டேன். அவன் தான் ஒன்னும் எடுத்து போடல, அவனை கேளுங்க. இதை எடுத்து போடும்போது நீ அவன் இதையும் சேர்த்து எடுத்து போட வேண்டியதானே? ஒவ்வொரு தரையா நான் பார்க்க முடியுமா? ஏமா நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. அவன் பாத்திரத்துக்கு நான் எடுத்து போடணும், அவன் தானே அவன் பாத்திரத்தை எடுத்து போடணும். உங்ககிட்ட எல்லாம் பேச முடியுமா? எப்ப பாரு அந்த நாயால நமக்கு தான் திட்டு விழுது. சப்பா என் முட்டி என்ன வலிக்கு. என் கை கால அமுக்கி விட ஒரு ஆள் இருக்கா? ஏட்டி என்ன செய்யுது? உடம்பு வலிக்கோ? ஆமா பின்ன வலிக்காதாங்க. எவ்வளவு வேலையை தான் நானும் பார்க்க. வேணா துணி சோப்படுறதுக்கு பாத்திரம் வளர்க்கறதுக்குலாம் ஆள் வச்சிருவோமா? ஏங்க உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஆள் வச்சா ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்க? அடுத்தவன் என்ன பேசுனா எனக்கு என்ன? நீ கை காலு வலிக்கிங்க, உனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கட்டுமேண்டு ஆள் வைக்கிறேங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு ஊசியை போட்டா சரியாயிரும். நீங்க போற வழியில அந்த டாக்டரை வீட்டுக்கு வர சொல்லுங்க. ஏட்டி அவன் டாக்டர் கிடையாது, அவன் சும்மா ஊசி போடுதவன். எம்பிபிஎஸ் படிச்ச ஆள்கிட்ட தான் ஊசி போடணும். நீ பாடு எப்ப பாரு அவனை கூப்பிட்டு ஊசிய போடுத. என்ன சொல்லுதீங்க? சும்மா ஊசி போடுதாவனா? ஐயோ இது தெரியாம நம்ம தெருவுல எல்லாரும் அவன்தான் ஊசியை போடுதாளுவ. சொல்லுறத கேளு. ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாரேன், சத்திரத்துல போய் ஒரு ஊசிய போட்டு வருவோம். வா கிளம்பு. வேற சேலை மாத்தன்னா மாத்திட்டு வா. சேலெல்லாம் ஒண்ணு மாத்தண்டா. இது காலையில கட்டின நல்ல சேலை தான். நீங்க போய் ஆட்டோ கூட்டிட்டு வாங்க, புள்ளியில அனுப்பிட்டு போவோம். சரி நீ அப்ப போயிட்டு தலை சீவு, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். சரிங்க. அந்த முருகேச ஆட்டோவை கூப்பிடுங்க. அவன் தான் 100 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிப்பான். மத்தவன் எல்லாம் 150 ரூபா கேட்பான். சரி நீ கிளம்பு, மணி ஆகுது. அப்பலே கிளம்பிட்டேன்னா ஆளை காணோம். அறிவு கெட்டவன. இப்படி ஷூவை போட்டுட்டு சோஃபா மேல உட்கார்ந்திருக்கிய, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கால? அந்த சோஃபால அதனால ஷூல உள்ள அழுக்கெல்லாம் விழும். எப்பல உன் திருவாய மூடு சரியா? வாய பிளக்காத, எனக்கு தெரியும். சோஃபாக்கு மட்டும் வாய் இருந்தா இப்ப என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணோம்? எதுக்கு இப்ப இழிக்க? அட அறிவு கெட்டவனே, இவ்வளவு அழுக்கான ஷூவோட வந்து என் மேல உட்காருதிய, அதனால
போட்டு விளக்கு மாத்தால அடிச்சு அடிச்சு பெருக்குதாவ அப்படின்னு கேக்கும். சோஃபா பேசுனா அப்படிதான் பேசும்ல. ஆமா, அப்புறம் நீ பண்ணிட்டு போற வேலைக்கு நம்ம அம்மா பெருக்கு மாற வச்சு அதை அடி அடின்னு போட்டு அடிக்குது. அப்புறம் அப்படிதான் பேசும். ஏய், நல்ல ஜோக்கு, நல்ல ஜோக்கு. இது உனக்கு ஜோக்கால நாய, காலேஜில போடல. போட்டேன், போதுமா? அம்மா எங்க? அம்மா ஹாஸ்பிட்டல் போறாவலாம், அம்மாக்கு முட்டு வலிக்கும். அதான் அப்பா கூட்டிட்டு போறாவ ஊசி போடுறதுக்கு. ஓ அப்படியா? எங்க போறாவ? சத்திரத்துக்கு போவாவன்னு நினைச்சேன். என்னது, சத்திரத்துக்கு போறாவளா? அங்க பண்டை வாங்கிட்டு வர சொல்லுவோமா? சொல்லுவான் சொல்லுவான். அம்மா, எனக்கு சத்திரத்துல இருந்து வரும்போது யானிப்படி மிட்டாய் வாங்கிட்டு வாமா. அம்மா, எனக்கு மைசூர் பாக்கு. நானே உடம்பு சரியில்லாம ஊசி போட போனா அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வாண்டு. சரி சரி, நீங்க கிளம்பி போங்க, நான் வாங்கிட்டு வாரேன். ஆட்டோ பிடிக்க போன மனுஷன் இன்னும் காணோம். 1/2 மணி நேரம் ஆகுது. என்ன கிளம்பிட்டியா? ஆட்டோ வந்துட்டு வா. போங்க போங்க, வாரேன் வாரேன். இல்ல, நீங்களும் அப்படியே கிளம்பி போங்க. அப்பா போற வழியில எங்களையும் இறக்கி விட்டுருங்கப்பா. அம்மாப்பா, நாங்களும் நடந்து தானப்பா போனோம். போற வழியில எங்களையும் இறக்கி விட்டுருங்கப்பா. சரில, போங்கள, போய் ஏறுங்கள.